பொலிவியாவில் மலைப்பாங்கான பகுதியில் பஸ் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். பொலிவியாவின் தென்மேற்கு மாவட்டமான ஜோகல்லாவில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று சுமார் 2625 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 30க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்ததோடு 4 குழந்தைகள் உட்பட 14 பேர் காயமடைந்துள்ளனர். பொலிவியாவில் மலைப்பாங்கான பகுதிகளில் ஆபத்தான வீதிகள் உள்ளன. இந்த விபத்து போடோசி மற்றும் ஒரோரோ நகரங்களுக்கு இடையே இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பஸ் அதிவேகமாக சென்றதால் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த ஆண்டில் இதுவரை தென் அமெரிக்க நாட்டில் பதிவாகியுள்ள கோர விபத்து இதுவாகும். காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக உள்ளூர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொலிவியாவில் கோர விபத்துக்கள் இடம்பெறுவது வழமையான விடயமாக மாறியுள்ளது. கடந்த மாதம் பொடோசி அருகே இடம்பெற்ற பஸ் விபத்தில் 19 பேர் உயிரிழந்தனர். பொலிவியாவில் சுமார் 12 மில்லியன் மக்கள் வாழுகின்ற நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 1400 பேர் வீதி விபத்துக்களால் உயிரிழக்கின்றனர் என அந்த நாட்டு அரசாங்க தகவல்கள் தெரிவித்துள்ளன.